பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே கோமதியும் பாண்டியனும் பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியன் சொல்கிறாரு, என்னதான் உன் அண்ணன் குடும்பத்து மேலே எனக்கு கோபம் இருந்தாலும் ஒரு வகையில் பார்த்தா இங்கே குமாருக்கு கல்யாணம் நடக்காமல் தள்ளி போகிறதுக்கு காரணமும் இந்த ராஜியும் கதிரும் தான். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மட்டும் பிரச்சனை வராமல் இருந்திருந்தா பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்து பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிருக்க மாட்டாங்க. நம்ம பையன் சரவணனுக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போக நான் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டேன். எத்தனை தரகரை பார்த்து நல்ல பொண்ணு வீட்டுக்காரங்களாக கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி எத்தனையோ வரனெல்லாம் வீடு தேடி போய் பார்த்தோம். எதுவுமே கை கூடி வரலன்னு நானும் நீயும் எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கோம், என்னெல்லாம் செஞ்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது உன் அண்ணனும் இதே வேதனையில் தானே இருப்பார். அதனால் அன்னைக்கு பிரச்சனை வராமல் இருந்திருந்தா கூட நல்லபடியாக பொண்ணு வீட்டுக்காரங்க குமாரை பார்த்து பேசிட்டு போய் சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடையும் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போ குமாருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு உங்கள் அண்ணன்க வேதனைப்பட்டு நிற்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு வகையில் நம்ம குடும்பமும் காரணமாயிட்டோம்ல கோமதி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு பாண்டியன். உடனே கோமதியும், என்னங்க திடீர்னு எங்கள் அண்ணன் வீட்டில் உள்ளவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த குமார் மட்டும் என்னங்க சாதாரண வேலையாக செஞ்சு வச்சுருக்கான்? இங்கே நம்ம இருக்கிற இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா குமார் இப்படி செஞ்சதுக்கு சும்மா விட்டுருக்கவே மாட்டாங்க. அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து பெரிய பிரச்சனையாகவே ஆயிருக்கும். நம்ம பையன் சரவணனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடாது, எல்லாரும் முன்னாடி நாம் அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காக நம்ம வீட்டு மருமக 2 பேரையும் எங்கேயோ கூட்டிகிட்டு போயில வச்சுருந்தான் அந்த குமார். தங்கச்சின்னு கூட பார்க்காம ராஜிக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு அவனை நம்ம சும்மா விட்டதே பெருசு. அவனை பற்றியும் எங்கள் அண்ணன் வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் நம்ம பேசவே வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அதுக்கு உடனே பாண்டியனும், என்னதான் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம குடும்பத்து மேலே இருக்கிற கோவத்தில் அப்படி பண்ணிட்டான். சரவணனுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு கிடச்சி அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுட்டு. அதனால் உங்கள் அண்ணனும் யோசிப்பாங்கல்ல, இங்கே அதே மாதிரி தன்னுடைய பையனுக்கும் கல்யாணம் ஆகணும்னு உங்கள் அண்ணன் சக்திவேல் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாரு. அதனால் நான் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன். அதுக்குடனே கோமதியும், இது என்ன உங்களுக்கு தேவையில்லாத வேலை? நீங்கள் அப்படியே எங்கள் அண்ணனுக்கு உதவி செஞ்சாலும் அதை உதவியாக எடுத்துக்க மாட்டாங்க. வேணும்னே எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படி ஏதாவது செய்கிறியான்னு கேட்டு அதுக்கும் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கங்க. எங்கள் அண்ணன்களோட குணத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே. அப்படி இருக்கும்போது நாம் எந்த உதவியும் அவங்களுக்கு செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாரு, அன்னைக்கு பிரச்சனை வரும்போது நான் கோவத்தில் என்னவோ உன் அண்ணன் பையன் குமாரை நல்ல வெளுத்து வாங்கிட்டேன். ஆனால் உங்கள் அம்மா ஓரமாக நின்று அழுதாங்க பாரு, என்கிட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே ஓரமாக நின்னப்ப எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்தது. இப்படி ஒரு நிலைமையில் யாராக இருந்தாலும் பேரனை பார்க்கக்கூடாத ஒரு நிலைமையில் பார்க்கும்போது அவங்களால தாங்கவே முடியல. உங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க இப்படி அழுகிறதுக்கு? உன் அண்ணனாக இருக்கட்டும் அந்த குமாராக இருக்கட்டும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒவ்வொரு பிரச்சனையும் செஞ்சிடுறாங்க. ஆனால் பின்னாடி இவங்களுக்காக அழுகிறது என்னவோ உங்கள் அண்ணிங்களும் உங்கள் அம்மாவும் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியன் சொல்கிறாரு, குமாரும் ஒரு வகையில் என் பையன் மாதிரி தான். அவனுக்கு எப்படியாவது எனக்கு தெரிஞ்ச தரகர்கிட்டலாம் சொல்லி நல்ல பொண்ணாக இருந்தால் பார்க்க சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லதை மட்டும்தான் நினைப்போம். எங்களால் எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் சொத்து மேலேயோ இல்லை உங்கள் பணத்து மேலேயோ எங்களுக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது அப்படின்னு நம்ம குடும்பத்தை பற்றி உங்கள் அண்ணன்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாவே பிரச்சனை சீக்கிரமாகவே சரியாயிரும் கோமதி. உங்கள் அம்மா கிட்ட பேச முடியாமையும் பார்க்க முடியாமையும் இவ்வளோ நாள் நீ இருந்ததெல்லாம் போதும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வடிவும் அப்படி தானே இருக்காங்க. இங்கே தான் பொண்ணை பார்க்கணும், பேசணும், பாசமாக அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுற எதையுமே நடத்த விடாமல் செஞ்சுட்டு இருக்காங்க உங்கள் அண்ணனுங்க. அதனால் நான் ஏதாவது ஒரு நல்லதை செய்ய தான் போகிறேன். என் மனசு உங்கள் அண்ணன்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நினச்சி கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் தங்கமயில் ரூமில் துணியெல்லாம் எடுத்து மடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே போன மீனா, தங்கமயிலக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டால் உண்மையை சொல்வீங்கள்ல அப்படின்னு சொல்ல, கேளு மீனா, இதில் என்ன உனக்கு தயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, மாமா வேலைக்கு போகிற விஷயத்தை பற்றி சொன்னாலும் நீங்கள் ரொம்பவே பயந்து போய் நிற்கிறீங்க. இன்னொரு இது இங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும், அதுக்கு உண்டான ஐடி கிடைக்குமான்னு கேட்டாலும் நீங்கள் பயந்து போய் நிற்கிறீங்க. ஏதாவது உண்மையை மறைக்கிறீங்களாக்கா? உங்கள் முகமே சரியில்லை. நீங்கள் எப்பயுமே பதட்டமாக நிற்கிறீங்க. ஏதாவது உண்மையை மறைச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கக்கா, பின்னாடி எதுவும் பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இதை பார்த்த உடனே மீனாக்கு நம்ம மேலே ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு போல். அதனால தான் துருவி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி கேட்குறா. இந்த மீனா கிட்டையும் ராஜிக்கிட்டையும் பேசலாம், ஆனால் இவங்கள நம்பி என்னால் உண்மையை சொல்லவே முடியாது. அப்புறம் என்ன வசமாக மாட்டி விட்டுருவாங்க பாண்டியன் மாமா கிட்ட. என்னை பற்றின உண்மையோ நானும் அம்மாவும் ஒன்று சேர்ந்து இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கோம், அது எல்லாமே தெரிய வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இந்த வீட்டோட மூத்த மருமகளா இல்லை என் வீட்டுக்காரருக்கும் ஒரு நல்ல மனைவியாக என்னை இருக்க விட மாட்டாங்க. வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்களே. மீனா வேற என் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. என்ன செய்ய, எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க தங்கமயில்.
உடனே தங்கமயில் சிரிச்சுக்கிட்டே, என்ன மீனா திடீர்னு இப்படி கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை மீனா, நான் நிறைய படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வெளியில் போய் வேலை பார்த்தா உங்களை மாதிரியே கை நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் எனக்கு அதெல்லாம் இஷ்டமே இல்லை. நான் வீட்டில் கூட படித்து முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு என் அப்பா அம்மாவுக்கு உதவியாக தான் இருந்தேனே தவிர்த்து வேலைக்கு போகணும்னு நினச்சதில்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம். அத்தைக்கும் வயசாகிட்டே இருக்குது. அத்தைக்கு உறுதுணையாக வீட்டு வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது தானே மூத்த மருமகளாக இருக்கிற என்னுடைய கடமை. அதனால தான் வேலைக்கு போக இஷ்டம் இல்லைன்னு சொல்லி மாமா கேட்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அந்த ஐடியை பற்றி நான் எதுக்கு பயப்படணும்? ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் இப்போதைக்கு எதுக்கு மீனா? அதான் எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதனால தான் யோசனை பண்ணேனே தவிர்த்து மற்றபடிலாம் ஒன்றும் இல்லையே. நான் எதுக்கு பயப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே மீனாவும், இல்லைக்கா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லைக்கா. சரி பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன தான் இந்த தங்கமயிலக்கா கிட்ட கேட்டாலும் உண்மையை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி பாண்டியன் மாமா கிட்ட உடனே அதை சொல்லி கொடுத்து அவமானப்படுத்துறதுல மட்டும் இந்த அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னைக்கா இருந்தாலும் இந்த அக்கா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க, நான் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு நினச்ச மீனா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் பாண்டியன் வாக்கிங் போயிட்டு இங்கே வீட்டுக்கு பேப்பரெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு. உடனே மீனாவும் அங்கே வந்து நிற்கும்போது, மாமா காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாப்பா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல மீனா காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தங்கமயில் ராஜுனி எல்லாருமே அங்கே சுற்றி நிற்கும்போது பாண்டியன் கேட்குறாரு, ஏன்பா மீனா, நீ தான் ஏதோ தமிழ் பேப்பர்லாம் படிக்க மாட்டேன், இங்கிலீஷ் பேப்பர் வேணும்னு சொன்னேன், உனக்காக நானும் தினமும் வாங்கிட்டு வரேன். ஆனால் அதை எடுத்து படித்த பாடு இல்லையேப்பா. 3 பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க, என் வீட்டுக்கு வந்த மருமக எல்லாரும் நிறைய படிச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட பேசவர எல்லார்கிட்டையும் பெருமையாக உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசுவேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் என்னடானா பேப்பர்னு எதையும் படிக்கிறதே இல்லையேப்பா. ஏன் மீனா, நீயாவது படிக்கலாம்ல, நீ தானப்பா ஆசைப்பட்டு கேட்டேன்னு கேட்கும்போது அதுக்கு மீனாவும், ஆமாம் மாமா, இனி தினமும் நான் எடுத்து படிக்கிறேன் மாமா. ஏதோ வேலைக்கு போகணுன்ற அவசரத்தில் இதெல்லாம் மறந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நான் வேலைக்கு போகிற இடத்துலையும் இதெல்லாம் வாங்கி வைக்கிறாங்களா, அதனால் சாப்பிடும் போதும் டைம் கிடைக்கும் போதும் இந்த பேப்பர்லாம் வாசிக்கிறது வழக்கமாக போச்சு. அதான் வீட்டில் நான் எதுவும் படிக்கிறதில்ல மாமா, நான் இனி கண்டிப்பாக இதை படிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே கோமதி, தங்கமயில், நீயும் வீட்டில் தானே இருக்க, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது ஓ மாமா வாங்கிட்டு வர பேப்பரெல்லாம் ஒரு ரூமில் கொண்டு போய் வச்சு படிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு படித்த பிள்ளைங்க இதெல்லாம் படித்தா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்ல. பிற்காலத்தில் வேலைக்குன்னு போகும்போது ஏதாவது கேள்வி எதுவும் கேட்டாங்கன்னா நீங்களும் நல்லா பதில் சொல்வீங்கல்ல, அதுக்காக இந்த பேப்பர்லாம் எடுத்து படி தங்கமயிலன்னு சொல்ல, என்னது இங்கிலீஷ் பேப்பரா, அதுவும் நானா அப்படின்னு சொல்லி அங்கே பாண்டியன் வாங்கிட்டு வந்த பேப்பரை கையில் எடுத்து அங்கிட்ட இங்கிட்ட திருப்பி பார்த்துட்டு, என்னது இது, நான் எப்படி இதை படிக்கிறது, எனக்கு இங்கிலீஷே சுத்தமாக வராது, அது மட்டும் இல்லாமல் நான் 10th பாஸு, +2க்கு மேலே படிக்கவே இல்லை, இதை படித்து நான் என்ன செய்ய போகிறேன், நான் எதுக்கு வேலைக்கு போக போகிறேன், என்ன வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த மீனா ராஜி மாதிரியே என்னையும் வந்து பேப்பர் படி வேலைக்கு போ அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேப்பரை பார்த்துக்கிட்டே இருக்க தங்கமயில், இதை எப்படி படிக்கிறது, படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே ராஜியும், நான் தான் 3வது வருஷம் படிப்பை முடிக்க போகிறேன், கண்டிப்பாக இது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் மாமா, நான் வேணால் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்க, உடனே தங்கமயில் ரொம்ப சந்தோஷமா, இந்த ராஜி, நீ கண்டிப்பாக வேலைக்கு போக படித்து முடிச்சிட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் அப்படி இல்லை, வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும்னு தான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். இனி நான் எங்கேருந்து வேலைக்கு போகிறது, நீ நல்லா படித்து வேலைக்கு போ, இதெல்லாம் நீயே படி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இங்கே வந்து தங்கமயில் அந்த பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து ராஜிக்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே பாண்டியன், அட என்னப்பா மயில், நீ என்னவோ வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ வந்து இன்னும் எத்தனை வருஷம்தான் இப்படி வீட்டு வேலையவே பார்த்துட்ருக்கிறது, உங்கள் அத்தை அப்பத்துலேருந்தே தனியாகவே எல்லா வேலையும் செஞ்சிருவா, இப்போ தானப்பா நீங்களாம் வந்திருக்கிறீங்க, அவள் எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்து வீட்டு வேலையெல்லாம் அவ்வளோ அருமையாக பாப்பாப்பா, வீட்டு வேலையை பார்க்கணும் அத்தையை கவனிக்கணுன்றதெல்லாம் விட்டுட்டு படித்த படிப்புக்கேற்ற வேலையை நீயும் பார்த்துக்கிட்டேன்னா உனக்கும் நல்லாயிருக்கும், இங்கே வந்து சரவணனும் சந்தோஷப்படுவான்ல, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மீனாவை பார்த்தோன்னா படித்த படிப்புக்கு நல்ல பெரிய வேலை பார்க்குறாப்பா, கை நிறைய சம்பாதிக்கிறா, இன்னும் கொஞ்ச நாளையில் படிப்பை முடித்த ராஜியும் நல்ல வேலைக்கு போயிடுவா, நீ மட்டும் படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வருமாப்பா, நீயும் வேலைக்கு போ, நான் என்ன படித்து முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போனால் வேண்டாம் நான் சொல்ல போகிறேன், இந்த ராஜி மாதிரியே படிக்கும்போது டியூஷன் எடுக்க வேண்டாம், படிப்பில் கவனம் செலுத்துங்கன்னு தான் நான் என்னுடைய ஆசையை தவிர்த்து, படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு நீங்கள் போய் நல்லா சம்பாதிச்சா எனக்கும் பெருமையாக இருக்கும், இங்கே நம்ம வீட்டுக்கும் பெருமையாக இருக்கும்ல அப்படின்னு பாண்டியன் பேசிகிட்டு இருக்கும்போது தான் தங்கமயிலுக்கு புரியுது, நாம் என்ன தான் வேலைக்கே போக மாட்டோன்னு சரவணன் மாமா கிட்டேயும் பாண்டியன் மாமா கிட்டேயும் எத்தனையோ முறை எடுத்து சொன்னாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டில் உள்ளவங்க என்னை கண்டிப்பாக வேலைக்கு அனுப்ப தான் போகிறாங்க போல்,
அதனால தான் பாண்டியன் மாமா படித்த படிப்புக்கேற்ற நீ வேலையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் படிக்கவே இல்லை, நீங்கள் நினச்ச மாதிரி நான் எம்ஏலாம் படிக்கல, வெறும் 10 பாஸு தான் அப்படின்ற ஒரு உண்மை மட்டும் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சும்மா விட போகிறதே இல்லை. இங்கே பாண்டியன் மாமா ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது. என்னைக்கு நான் இவங்க கிட்டலாம் வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்க போகிறனோ தெரியல. அம்மா என்னவோ என்னை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பொய் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க கிட்ட மாட்டிப்பனோன்று ரொம்பவே பயமாக இருக்குது. மீனா ஏற்கனவே என் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் மாமா வேற நீ ஐடி கார்டை கொடுன்றாங்க. இங்கே மீனா மாதிரியே நீயும் வெளியில் போய் வேலை பார்த்து நல்லா சம்பாதிமான்றாங்க. நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க தங்கமயில், மாமா எனக்கு வெளியில் துணியெல்லாம் ஊற வச்சுருக்கேன் மாமா, நான் போய் துணியை துவைச்சிட்டு வரேன், நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்புங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கே வெளியில் கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மீனாவுக்கு இங்கே தங்கமயில் மேலே அதிகமாக சந்தேகம் வருது. எப்பயுமே படிப்பை பற்றி பேசினா தங்கமயில் அக்கா என்னவோ ரொம்ப பயப்படுறாங்க, பதட்டமாயிடுறாங்க, என்னன்னே தெரியல. உண்மையாகவே இவங்க எம்ஏ இங்கிலீஷ் வர படிச்சிருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. கையில் பேப்பரை வாங்கினவங்க ரொம்ப சந்தோஷமாக அதை பிரித்து படிப்பாங்கன்னு பார்த்தேன், இல்லை ரூமுக்காவது எடுத்துகிட்டு போவாங்க ஆசைப்படுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது என்னவோ படிக்க தெரியாத மாதிரியே ராஜுக்கிட்ட கொடுத்துட்டு வேலை இருக்குன்னு உள்ளே போயிட்டாங்களே. படித்த யாரும் இப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அக்கா மட்டும் எதுக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ தெரியல. படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்த்தா தான் வீட்டில் உள்ள எல்லாருமே மதிப்பாங்கன்னு எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயத்த அக்கா மட்டும் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறாங்கன்னா இவங்க படிச்சிருக்காங்களா படிக்கலையானே சந்தேகமாக இருக்கே அப்படின்னு இங்கே மீனா யோசிக்கிறாங்க. உடனே கோமதியும், என்ன மீனா எதை பற்றி யோசிக்கிற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, எனக்கு வேலைக்கு கிளம்ப ரொம்ப நேரம் ஆகுது, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாத்த அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் உன் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரமாக கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதியும். கடைக்கு போன பாண்டியனும் இங்கே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. உடனே சித்தப்பா கேட்குறாரு, ஆமாம் பாண்டியா எதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்க, இல்லை சித்தப்பா அன்னைக்கு என்னவோ வீட்டுக்கு இங்கே முத்துவேல் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த குமாரை தேவையில்லாமல் ஒரு விஷயம் செஞ்சது எங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்ததால் கோவத்தில் குமாரை நல்லா வெளுத்து வாங்கிட்டேன். அந்த சமயம் பொண்ணு வீட்டுக்காரங்க குமாரோட வீட்டுக்கு குமாரை பார்க்க வந்திருந்தாங்க. நான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கணும். என்னால் அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க கோவமாக இந்த சம்மந்தமே வேண்டான்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் எதை பற்றியுமே யோசிக்கல. மீனா ராஜியை பற்றி மட்டுமே யோசனைப்பட்டு ரொம்பவே கோவத்தில் இப்படிலாம் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நான் யோசனை பண்ணி பார்க்கும்போது கோமதியோட அண்ணனுங்க இன்னும் தன்னுடைய பையனுக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி எவ்வளோ மனவேதனையில் இருப்பாங்க. நான் எப்படி சரவணனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்களை போய் பார்க்குறதும் நல்ல சம்மந்தம் கிடச்சிடாதான்னு அங்கே இங்கேன்னு போகிறதுமா இருந்தேன். அதே மாதிரி தானே சித்தப்பா அவங்களும் இருந்திருப்பாங்க. இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் பிரச்சனை பண்ண போய் தான் பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த குடும்பம் சரிப்பட்டு வராது, எங்கள் பொண்ணு இந்த வீட்டில் வாழ்ந்தாலும் இந்த குமார் நல்லபடியாக பார்த்துக்க மாட்டான், இவ்வளோ பெரிய தப்பு பண்ண குமாருக்கா என் பொண்ணை கொடுக்குறதுன்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதான் சித்தப்பா அதை நினைக்கும் போது நான் செஞ்சது தான் பெரிய தப்பு, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் கோமதியோட அண்ணன்களும் வருத்தப்படுவாங்கல்ல, அதனால் ஏதாவது செய்யணும்னு தோணுது சித்தப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சித்தப்பாவும், நீ என்ன பாண்டியா செய்ய முடியும், அந்த குமாராக இருக்கட்டும் குமாரோட அப்பா இங்கே ராஜியோட அப்பான்னு எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க. பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்களே தவிர்த்து நல்லபடியாக பையனை வளர்க்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த ராஜி பண்ணது என்னவோ தப்பு தான். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் ராஜி கதிர் செஞ்சதையை பற்றி பேசிகிட்டு இருக்க முடியும்? நீ எதையும் பற்றி யோசிக்காத பாண்டியா, அதான் உன் பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல, விட்டுட்டு நீ பாட்டுக்கு வேலையை பாரு, அவங்க எப்படியும் போகட்டும், நீ நல்லதே செஞ்சாலும் அவங்க உன்னை தப்பாக தான் நினைப்பாங்க பாண்டியா, அவங்களோட பிரச்சனையில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே யோசிக்கிறாரு பாண்டியன், யார் என்ன சொன்னாலும் நான் செஞ்ச ஒரு தப்புக்கு நான் தான் அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது செஞ்சு என்னை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே பாண்டியன் தெரிஞ்ச எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி ஏதாவது நல்ல பொண்ணு கிடச்சா சொல்லுங்கள், இந்த முத்துவேல் சக்திவேலோட பையன் குமாருக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீங்கள் தான் அவங்க குடும்பத்தோட பேசவே மாட்டீங்களே, உங்கள் 2 குடும்பத்துக்கு இடையிலையும் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டோமே, அப்புறம் என்ன அவங்க குடும்பத்து பையனுக்கு நீங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்க, என்னதான் இருந்தாலும் அவங்க வேறு யாரும் கிடையாது, என் பொண்டாட்டியோட அண்ணனுங்க, யாருக்காகவும் நான் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயுமே பொண்ணு பார்க்க சொல்லி ஃபோன் பண்ணுறாரு பாண்டியன். கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டியனோட நெருங்கிய நண்பரும் மறுபடியும் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஆமாம் பாண்டியா நீ தான் சொன்னியே உங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் இருக்கான், நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்கன்னுட்டு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு நல்ல பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆமாம் நீயும் வரியாப்பா, 2 பேரும் சேர்ந்தே போய் முத்துவேல் வீட்டில் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரலாம் அப்படின்னு பாண்டியனை கூப்பிட்றாங்க. அதுக்கு பாண்டியனும், நான் அங்கே வந்தால் கண்டிப்பாக அவங்க சம்மதிக்க மாட்டாங்க, நீங்களே எதுவும் தெரியாத மாதிரி அந்த முத்துவேல் வீட்டில் போய் பேசுங்க, பொண்ணை பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா உடனே கல்யாண ஏற்பாடையும் செய்யுங்க,
அந்த பையன் குமாருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் சரிதான். அவனை பற்றி அக்கம் பக்கத்தில் ஏதாவது பேசினாலும் தப்பாக அவங்க பேசினா கூட நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. என் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க. என்னுடைய ரொம்ப நெருங்கிய சொந்தம் தான். ஆனால் கொஞ்சம் பிரச்சனையால் பேசாமல் இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பையன் ரொம்ப நல்ல பையன், நல்ல குடும்பம், வசதி வாய்ப்பான குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் நீங்கள் சம்மந்தம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்களை கூட்டிகிட்டு போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன். சரி பாண்டியா, நாங்கள் போய் பேசிட்டு என்ன ஏதுன்னு நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பரவாயில்ல, இத்தனை வருஷமாக இந்த குமாருக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி அந்த சக்திவேல் ரொம்ப வேதனையில் இருப்பார். இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களே இப்போ எங்கே பேசும்போது சீக்கிரமாகவே இந்த கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சால் நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே எதிர்பார்க்காத நேரத்தில் முத்துவேல் சக்திவேல் அங்கே வெளியில் கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க வாசலில் போய் நிற்கிறாங்க. உடனே சக்திவேலும், ஆமாங்க, யார் நீங்கள், என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் ஏதோ பையன் இருக்கானா, நல்ல பையன், அவனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்கன்னு அக்கம் பக்கத்தில் மூலமாக கேள்விப்பட்டேன், அதாங்க பேசிட்டு போகலாமேன்னு வந்திருக்கோன்னு சொல்ல முத்துவேல் ரொம்ப சந்தோஷமாக, ஏதோ சக்திவேல் இனி பொண்ணே கிடைக்காது அப்படி இப்படின்னு பேசினா, ஆனால் பொண்ணு வீட்டில் உள்ளவங்க தேடி வந்திருக்காங்களே, வீடு தேடி வந்தவங்கள இப்படியே நிற்க வச்சு பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. அன்னைக்கு பிரச்சனை வந்ததால் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க, இந்த குடும்பம் சரிப்பட்டு வராதுன்னுட்டு இந்த ஒரு சம்மதத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி சக்திவேலும் முத்துவேலும் ரொம்பவே சந்தோஷமாக அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்களை உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே முத்துவேல் சொல்கிறாரு வடிவுக்கிட்டையும் இங்கே அப்பத்தா கிட்டையும், இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க நம்மளை பற்றி விசாரிச்சுட்டு நல்ல குடும்பம் தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணு கொடுக்கறதுக்காகவும் மீதி விஷயத்த பேசுறதுக்காகவும் வந்திருக்காங்கன்னு சொல்ல இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே சக்திவேல் குமாரை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாரு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என் பையனை தப்பாக நினச்சி என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அவனுக்குன்னு மில்லில் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த சொத்து எல்லாமே என் பையனுக்கு தான், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கான், எந்த ஒரு தப்பும் என் பையன் செஞ்சதே கிடையாது. உங்கள் பொண்ணை நம்பி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் மருமகளாக அனுப்பலாம். ஆமாம், என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம், மேற்கொண்டு என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிடலாமான்னு சொல்லி அங்கே குமாரையும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, உங்கள் பையனை பற்றி நீங்கள் பெருமையாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரித்தோம், அதுவும் பாண்டியன் கிட்ட விசாரித்தோம், உங்கள் குடும்பத்தை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொன்னார். இங்கே உங்கள் வீட்டில் இப்படி குமாருக்கு கல்யாணத்துக்காக பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க, பையன் ரொம்ப நல்ல பையன், அதனால் நல்ல குடும்பம் கூட, உங்கள் பொண்ணை நம்பி நீங்கள் அங்கே மருமகளாக கொடுக்கலான்னு சொல்லி பாண்டியன் சொன்னதால தான் நாங்களே உங்கள் வீடை தேடி இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலாமேன்னுட்டு வந்தோம். உங்களுக்கும் பாண்டியன் குடும்பத்துக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரித்தப்ப ஒரு மாதிரி சொன்னாலும் பாண்டியன் அது எதுவுமே கிடையாது, பையன் ரொம்ப நல்ல பையன்னு அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தால தான் நம்பி பையனை பார்க்கறதுக்காக வந்தோமே தவிர்த்து மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு பாண்டியனை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேச, உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, நாம தான் அந்த பாண்டியனை பற்றியும் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களை பற்றியும் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னு சொல்லி நம்ம பையனை பற்றி எவ்வளோ அழகாக புகழ்ந்து பாராட்டி பேசி பொண்ணு வீட்டுக்காரங்களை வீட்டுக்கே அனுப்பி வச்சுருக்கா பாண்டியன்னு பார்த்துக்கோங்க. இப்போயாவது பாண்டியனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இன்னும் பாண்டியன் மேலேயும் கோமதி மேலே ராஜி மேலேன்னு கோவப்பட்டுக்கிட்டு அங்கே போய் பிரச்சனை பண்ணாமல் இருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தாவும். இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க பாண்டியனை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேச சக்திவேலுக்கு என்னவோ கோவம் வருது. ஆனாலும் முத்துவேல் புரிஞ்சுக்கிறாரு, அன்னைக்கு பிரச்சனை வந்ததால் பொண்ணு வீட்டுக்காரங்க போயிட்டாங்க, நாம் ரொம்பவே மனசு வேதனைப்படுவோம் குமாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னுட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் நமக்காக பேசி நம்ம பையன் பண்ண தப்பெல்லாம் மறைச்சி எதை பற்றியும் பேசாமல் நம்ம பையனை நல்லா பாராட்டி பேசி பொண்ணு வீட்டுக்காரங்களை நம்ம வீட்டுக்கே அனுப்பி வச்சுருக்காருன்னா பாண்டியனோட நல்ல மனசு யாருக்குமே வராது. இத்தனை நாள் நான் தான் அவரை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன். அந்த வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கக்கூடாது, பாண்டியன் நல்லாவே அங்கே வாழக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் அவர் அப்படி நினைக்கக்கூடிய ஆளே இல்லைன்னு இந்த ஒரு விஷயத்தில் நிரூபிச்சிட்டாரேன்னு சொல்லி பாண்டியனோட நல்ல மனசை முத்துவேல் புரிஞ்சுக்கிறாரு. பொண்ணு வீட்டுக்காரங்களும் முத்துவேல் கிட்ட பேசிட்டு அங்கே பையனையும் பிடிச்சிருக்கு, சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம், நாங்கள் வீட்டுக்கு போய் பேசிட்டு உடனே ஃபோன் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே குமாருக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃபோட்டோவெல்லாம் பார்த்து இங்கே எல்லா கல்யாண ஏற்பாடையும் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் பாண்டியன் தான் அப்படின்னு முத்துவேல் நினைக்கிறாரு. உடனே இங்கே சக்திவேல் சொல்கிறாரு, பார்த்தீங்களான்னு அந்த பாண்டியன் பண்ண தப்பு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இங்கே நம்ம வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களை அனுப்பி வச்சுருக்கான். இப்படியெல்லாம் செஞ்சு நம்ம ரெண்டு வீட்டுக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை சரி செய்யலான்னு பார்க்குறானே அந்த பாண்டியன், அவனை நம்ம ஏற்றுக்கவே கூடாது பாருங்க. இப்படி நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு இந்த சொத்தெல்லாம் அடையலான்னு பாண்டியன் நினைக்கிறாரு
நினச்சிருப்பாரு போல. ஆனால் அந்த பாண்டியன் பக்கம் நம்ம போகவே கூடாதுன்னு இந்த பொண்ணு நம்மளுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டுக்கு ஏற்ற பொண்ணாக தான் இருக்கும். டேய் குமார், உனக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குல, ஃபோட்டோவெல்லாம் பார்த்தலடா அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நல்லபடியாக அந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு அப்படின்னு பேசும்போது முத்துவேல் நினைக்கிறாரு, இந்த விஷயத்த நம்ம நம்ம குடும்பத்துக்குன்னு நல்லது செய்யாமே இருந்திருக்கலாம் இந்த பாண்டியன். அப்படி இருக்கும்போது நல்லது செய்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும்ல. அதை நம்ம தம்பி புரிஞ்சுக்கலனாலும் நமக்கு நல்லாவே புரியுது. நம்ம குடும்பத்து மேலே பாண்டியனுக்கா இருக்கட்டும் கோமதிக்கும் ரொம்ப அக்கறை இருக்குது. இனியும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்க குடும்பத்தை பற்றி, அவங்க குடும்பத்தை ஏதாவது செய்யணும் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட பாண்டியன் செஞ்ச நல்ல விஷயத்துக்கு நல்லதுக்கு கண்டிப்பாக பாண்டியன் கிட்ட நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்துவேல். இங்கே பாண்டியன் கடைக்கு போயிட்டு இருக்கும்போது முத்துவேல் மில்லுக்கு போயிட்டு திரும்பி வராரு. பாண்டியனை பார்த்த முத்துவேலும் பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்க பாண்டியன் ஒதுங்கியே போகிறாரு. முத்துவேல் பாண்டியன் கிட்ட கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் என்னங்க அப்படின்னு கேட்க, நான் எதுவும் பிரச்சனைக்காக உன்னை நிற்க சொல்லலை. என் வீடு தேடி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு காரணம் நீதான்னு அவங்க சொன்னதுனால எனக்கு தெரிய வந்தது. என் குடும்பத்துக்கு நல்லது நினச்ச உனக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் பாண்டியா உன்னை நிற்க சொன்னேன்னு சொல்ல, இப்படி சக்திவேல் சொல்லுவார் பேசுவாருன்னு எதிர்பார்க்காத பாண்டியன் பேரதிர்ச்சியில் இருந்தாலும் ஒரு பக்கம் பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்குடனே பாண்டியனும், என் வீட்டு பையன் மாதிரி தான் நானும் குமாரியும் நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நான் ஆசைப்படாமல் இருப்பேனா? நீங்கள் என்னை பற்றி நினச்சது எல்லாமே தப்புன்னு நான் நிரூபிச்சிட்டேன் பார்த்தீங்களா? நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசி உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். நல்லபடியாக கல்யாண ஏற்பாடை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பாண்டியனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் செஞ்ச இந்த செயலுக்காக நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கே முத்துவேல் அங்கேருந்து கிளம்பி வராரு. உடனே முத்துவேல் நினைக்கிறாரு, என்னதான் இந்த குமார் இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் மன்னிச்சு குமாருக்கே இவ்வளோ நல்லது செஞ்சிருக்க இந்த பாண்டியன் என் பொண்ணு ராஜியவும் அந்த வீட்டில் நல்லபடியாக தான் வாழ வைப்பார். என் பொண்ணு ராஜியும் பாண்டியன் வீட்டில் சந்தோஷமாக தான் வாழ்வா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பி வராரு முத்துவேல்.